viewers, welcome to Exams Daily. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தினமுமே தமிழ் ரிகார்டிங்கா ஒவ்வொரு கண்டென்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ அது என்னென்ன சுட்டெழுத்துக்கள்? ஸோ புதுசா இருக்கே, எழுத்து சுடுவாங்களா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. சுட்டு எழுத்துக்கள் ஒருத்தரை சுட்டிக்காட்ட பயன்படுத்தக்கூடியது. ஒரு மனிதனையோ இல்ல வேற ஏதாவது ஒரு திங்ஸையோ சுட்டிக்காட்ட பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது, இது, அது, இவன், இந்த வீடு, அந்த வீடு, இந்த மரம், அந்த மரம்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு பொருளை சுட்டிக்காட்ட பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்படி தமிழ்ல எத்தனை சுட்டெழுத்துக்கள் அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 இருக்கு. ஓகேவா? ஸோ என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆ, இ, உ. ஆனா அது, அது, அவன், அந்த மரம், அந்த வீடு, இதெல்லாமே நம்ம ஆள சொல்லிடுறோம். ஈனா இது, இவன், இது எல்லாமே. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஈல சொல்லிடுறோம். ஊ அப்படின்றது உது, உவன், இந்த மாதிரி வார்த்தைகளை குறிக்கும். ஸோ இது எந்த இடத்துல பயன்படுத்துறாங்க அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ வீடியோவை கண்டினியூவா பாருங்க. ஸோ சுட்டெழுத்துக்கள்ல சில வகைகளை நம்மளால பார்க்க முடியும். அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா அகச்சுட்டு. அது என்னங்க அகச்சுட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்ப இருக்கக்கூடிய இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்க. அவன், இது, இவன், எது. சோ இதுல என்னென்ன சுட்டெழுத்துக்கள் இருக்கு? சுட்டெழுத்துக்கள் நம்ம என்னென்னு பார்த்தோம். ஆ, இ, உ. இங்க இருக்கக்கூடிய சுட்டெழுத்துக்களை எடுத்துங்க பார்க்கலாம். ஆவை எடுத்தாச்சு, ஈ எடுத்தாச்சு, ஈ எடுத்தாச்சு. ஓகே. சோ இது இல்ல, இது வந்து அதுன்னு வச்சுக்கோங்க. இதுல ஆவை நம்ம எடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ இந்த வன், தூ, வன், தூ, இதெல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு பொருளை கொடுக்குதா? கொடுக்கல. சோ சுட்டெழுத்துக்கள் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுது, இந்த சென்டென்ஸ் ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை நமக்கு கொடுக்குது. சுட்டெழுத்து அந்த வார்த்தையில இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பேலன்ஸ் சென்டென்ஸ் நமக்கு என்ன தரல, ஒரு பொருளை தரல. இந்த மாதிரி சொற்களுக்கு அகத்தே அமைந்து சுட்டெழுத்துக்கள் பொருளை தரதுனால, ஏன்னா உள்ள, அகம்னா என்னது, உள்ள, உள்ள இருந்தா மட்டும்தான் புரியும், இல்லாட்டி புரியாது. உள்ள இருந்தா மட்டும்தான் புரியும். உள்ளனா அகம், அகச்சுட்டு. சுட்டெழுத்துக்கள் ஒரு சென்டென்ஸ்ல இருந்தால் மட்டும் பொருளை தரும் அப்படின்னா அது அகச்சுட்டு. சோ அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா ஒண்ணு இருக்கணும் இல்லையா, புறச்சுட்டு. இங்க பாருங்க, அவ்வானம், இம்மரம், இம்மலை. இங்க இருக்கக்கூடியதெல்லாம் பாருங்க. இதுல இருக்கக்கூடிய சுட்டெழுத்துக்கள் எல்லாம் எடுத்துடலாமா? ஆ, இ, இ. இப்ப பாருங்க பேலன்ஸ் இருக்கக்கூடியத வானம், மரம், மலை. பேலன்ஸ் இருக்கக்கூடிய லெட்டர் என்ன பண்ணுது, எல்லாமே ஒவ்வொரு பொருளை நமக்கு குறிக்குது, ஒரு பொருளை தருது. வானம் அப்படின்ற பொருளை தருது, மரம் அப்படின்ற பொருளை தருது, மலை அப்படின்ற பொருளை தருது. சோ இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சுட்டெழுத்துக்களை வெளியே எடுத்துட்டாலும், புறம் அப்படின்னா என்னது, வெளியே. சோ சுட்டெழுத்துக்களை வெளியே எடுத்துட்டாலும் இந்த சென்டென்ஸ் என்ன பண்ணுது, நமக்கு ஒரு பொருளை தருது. இதனால இது என்ன சொல்றோம், புறச்சுட்டு அப்படின்னு சொல்றோம். சோ அகச்சுட்டுன்றது சென்டென்ஸ்குள்ள அந்த எழுத்து இருந்தா மட்டும்தான் பொருளை தரும். புறச்சுட்டுல வெளியே எடுத்துட்டா கூட பொருள் தரும். அகம்னா உள்ளே, புறம்னா வெளியே அப்படின்றது ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளவுதானா? இதுல வேற ஏதாவது இருக்கான்னு பாத்தீங்கன்னா சேய்மை சுட்டு, அண்மை சுட்டு அப்படின்னு இருக்கு. சேய்மைனா, சேய்மைனா என்ன அர்த்தம்? சேய்மைனா தூரம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? தூரமா இருக்கக்கூடிய பொருள். தூரம். இப்ப வந்து அந்த, அவன், அந்த வீடு, அந்த பையன், இந்த மாதிரி சொல்றோம்ல. அந்த, அந்த அப்படின்னா தூரத்துல இருக்காங்க அவங்க, அதனால அவங்கள அந்த அப்படின்னு கூப்பிடுறோம். சோ இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோ, சேய்மை சுட்டுக்கான சுட்டெழுத்து ஆ. ஓகேவா? அவள், அது, அவை, அவ்வீடு, இது எல்லாமே என்னது, தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளை குறிக்குது. தூரம்னா சேய்மை, சேய்மை சுட்டு. சேய்மை சுட்டுக்கான எழுத்து என்னது, ஆ. ஓகேவா? அடுத்து அண்மை. அண்மைனா என்ன, பக்கத்துல, அருகில், பக்கத்தில் இருக்கக்கூடியது. இவன், இது, இந்த பையன், இந்த ரூம், இந்த பேனா, இந்த பென்சில், இதெல்லாமே என்னது, பக்கத்துல இருக்கக்கூடியதை சொல்றது. சோ அருகில்னா என்னது, அண்மை. அண்மை சுட்டுக்கான எழுத்து என்னதுமா, இ. சரி, சேய்மை சுட்டுனா தூரத்துல இருக்கிறது குறிக்க ஆன்னு சொல்லிட்டோம், அண்மை சுட்டுனா பக்கத்துல இருக்கிறது குறிக்க ஈன்னு சொல்லிட்டோம். அப்ப ஊவை நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு தொலைவுல இருக்கு இல்லையா, ரொம்ப தூரத்துல இருந்துச்சுன்னா நம்ம அந்த, இந்த, அந்த, அவன் அப்படின்லாம் சொல்றோம்.
பக்கத்துல இருந்துச்சுன்னா இந்த இவன் சொல்றோம். ஸோ இதே இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு தூரத்துல இருந்துச்சு அப்படின்னா அத உவன் உது இந்த மாதிரி ஊ சவுண்ட் வச்சு பயன்படுத்துறாங்க. இந்த ஊமே தற்கால வழக்கத்துல இது பயன்படுத்தப்படுறது இல்லை அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் சுட்டெழுத்துக்களினுடைய இந்த வகைகள். ஸோ இதை தவிர்த்து சுட்டெழுத்துக்கள்ல ஒரு டாபிக் இருக்கு, சுட்டு திரிபு அப்படின்றது. ஸோ எந்த ஒரு தமிழ்ல இலக்கணத்தை பொறுத்து திரிபு அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்க பார்த்துட்டாலே அதுக்கு மாறி அப்படின்னு அர்த்தம். மாறுது, திரியுதுன்னா என்னதான் மாறுது, மாறுதுன்னு அர்த்தம். திரிபுனா ஒண்ணு, இன்னொன்னா மாற போறது அப்படின்னு அர்த்தம். சோ பால் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு கேள்விப்படுறோம் இல்லையா? சோ பால் தெரிஞ்சிச்சுன்னா என்னது, பால் அதோட தன்மையிலிருந்து மாறி தயிரா மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தமா? சோ அதேதான் இங்கேயும், ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறப்போகுது, திரிபு. அப்போ இங்க பாருங்க, சுட்டு திரிபுனா ஒரு சுட்டெழுத்து மாறப்போகுது அப்படின்னு அர்த்தம். சோ இங்க பாருங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் அம்மரம் இவ்வீடு. ஓகேவா? இந்த வேர்ட்ஸ் எல்லாமே பாருங்க. ஓகேவா? இந்த வேர்ட்ஸ் எல்லாமே அம்மரம் அப்படின்னா நம்ம எப்படி அதை பொருள் கொள்ளுவோம், அந்த மரம் அப்படின்னு விரிச்சுதான் பொருள் கொள்ளுவோம். இவ்வீடு அப்படின்றத இந்த வீடு அப்படின்னு தான் பொருள் கொள்ளுவோம். சோ இந்த மாதிரி ஆ அப்படின்றது அந்த அப்படின்னும், ஈ அப்படின்றது இந்த அப்படின்னும் இந்த வாக்கியங்கள்ல மாறி நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? சோ இது பேரு தான் என்னது, சுட்டு திரிபு. ஆவ அந்தன் படிக்கணும். சோ அம்மரம், அம்மரம்னா எப்படி, அந்த மரம் அப்படின்னு அர்த்தம். இவ்வீடு அப்படின்னா இந்த வீடு. பெரும்பாலும் புறச்சுட்டுக்கள்ல இந்த சுட்டு திரிபு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நிறைய பேருக்கு புரியல அப்படின்னா அகைன் ஒரு தடவை பொறுமையா பாருங்க, கண்டிப்பா புரியும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட்ல எப்படி இருந்தது அப்படின்ற உங்களோட ஃபீட்பேக்கையும் சொல்லிருங்க. இதே மாதிரி வேறொரு வீடியோல மீட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ guys, தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி வேறொரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பாய்.